அலா ஆலிஹி ஹிஸ்பில்லா வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லா வ பாத். ஃபிதாக்க ரூஹி வ உம்மி வ அபி வ அசாத்தீதி யா ரசூலல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, இந்த உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டது உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற, இந்த உலகத்தில் இஸ்லாமியத்தில் வாழ்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமாக பெண்களுக்கு அவர்களுடைய விடயத்தில் எச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையில் இன்றைய தலைப்பு என்பது இஸ்லாமிய பெண்மணிகள் மனத்திரவியங்களை பூசுதல் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெறும். அல்ஹம்துலில்லாஹ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா வ குல்லு ஐனின் ஜானியா. ரவாஹு திர்மிதி வ அபீ தாவூத் வ நசாஇ. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஐயுமா இம்ராத்தின் இஸ்தாதரத், எந்த ஒரு பெண்மணி மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு, மனத்திரவியங்களை வைத்துக்கொண்டு, மனத்திரவியங்களை பூசூடிக்கொண்டு, அதை பரப்பிக்கொண்டு, ஃபமர்ரத் அலா கௌமின், அந்த பெண்மணியுமோ அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் செல்கின்றாள், லியஜிது மின் ரீஹா, அவள் பரப்புகின்ற அந்த மனத்தை அந்த அந்நிய ஆண்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த பெண் மனத்திரவியங்களை பூசிக்கொண்டு செல்கின்றாள். ஃபஹிய ஜானியா, அந்த பெண்மணி விபச்சாரி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அத்துடன் முடிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொடர்ந்தும் சொல்லி காட்டுவார்கள், வக்குல்லு ஐனின் ஜானியா, வக்குல்லு ஐனின் ஜானியா, அந்த பெண்ணுடைய அந்த மனத்தை நுகர்ந்து எந்த கண்களெல்லாம் அந்த பெண்ணை உற்று நோக்குகின்றதோ, பார்க்குகின்றதோ, அந்த கண்கள் அனைத்தும் விபச்சாரம் செய்துவிட்டது